தமிழகத்தில் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்போம். சாலமன், இந்த 18 IPS அதிகாரிகள் யார் யார், ஏற்கனவே என்ன பதவியில் இருந்தாங்க, புதிதாக எந்த பதவிக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விரிவாக சொல்லுங்க. தமிழக காவல்துறையில் 18 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இதுல சொல்ல வேண்டும் என்றால், இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விவகாரத்துல தற்போது அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட ADGP மகேஷ்குமாருக்கு தற்போது பணியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆயுதப்படை அவர் ADGP-யாக தற்போது பணியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பல்வேறு IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் அவர்கள் தற்போது அமலாக்க பிரிவு, அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ADGP-யாக தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ADGP-யாக இருந்த அபின் தினேஷ் மொட்டாக் என்பவர் தற்போது தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் கமிஷனராக தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஆயுதப்படையின் ADGP-யாக இருந்த ஜெயராம் தற்போது மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ADGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி CBCID ADGP-யாக இருந்த வெங்கட்ராமன் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் DGP HOPF, அதாவது தலைமையிடத்தில் தற்போது ADGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வினித் தேவ் வாங்கடே என்பவர் ADGP-யாக அட்மின் பொறுப்புல இருந்தவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தலைமையிடத்தின் ADGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் IG-யாக CBCID IG-யாக இருந்த அன்பு அவர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது கூடுதலாக இந்த பொறுப்பையும், அதாவது CBCID ADGP பொறுப்பையும் அவர் கூடுதலாக பார்க்க உள்ளதாகவும் ஒரு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சஞ்சய்குமார் என்பவர், அதாவது தமிழ்நாடு சைபர் கிரைம் விங்கில் ADGP-யாக இருந்த சஞ்சய்குமார் அவர்கள் தற்போது கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்னு ADGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி அந்த கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பின் ADGP-யாக இருந்த சந்தீப் மிட்டால் தற்போது ADGP சைபர் கிரைம் விங்குக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதே போல தொடர்ச்சியாக IG பொறுப்புல, அதாவது சென்னை காவல் ஆணையத்தின் தெற்கு கூடுதல் ஆணையராக இருந்த பிரேமானந்த் சிங்கா தற்போது IG-யாக மதுரை ஜோனுக்கு தற்போது IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். IG-யாக இருந்த சவுத் ஜோன், மதுரை சவுத் ஜோன் IG-யாக இருந்த கண்ணன் அவர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு IG-யாக தற்போது காவல் ஆணையரத்தின் சவுத் போஸ்டை தற்போது பிடித்துள்ளார். இது மட்டுமின்றி சென்னை காவல் ஆணையரகத்தின் வடக்கு கூடுதல் ஆணையராக இருந்த அஸ்ராகர்க் அவர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சென்னை IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதே போல மொத்தம் 18 IPS அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கான இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் மற்றும் ADGP எல்லண்டோ மாற்றப்பட்டுள்ள நிலையில தற்போது 18 IPS அதிகாரிகளும் அடுத்தடுத்து மாற்றப்பட்டுள்ள சம்பவம் தமிழக காவல்துறை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில காவல் அதிகாரிகளும் இந்த சம்பவம் தொடர்பாக மாற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது புதிய காவல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.